ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவரைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சுவையானது, ரொம்ப சுலபமாகவும் பண்ணி முடிச்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காரக்குழம்பு செய்யறதுக்காக நான் அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நார்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க, கட் பண்ணிட்டு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ பேன்ல 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணுங்க. பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ ஒரு 10 வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு பல்லு நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிருச்சு பூண்டும். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே அவரைக்காய் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் இதில் இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளியை ஊற வச்சு அந்த புளி கரைசலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே வேகட்டுங்க. நல்லா கொதி வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும். கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா நல்லா திக்காக வந்துருச்சுங்க. 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இந்த அளவு எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அவரைக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக, அருமையாக, ரொம்ப வாசனையாக, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.